இன்றைக்கி ரமலான் டே 8. இன்றைக்கி வந்து இப்போ இஃப்தாருக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் மோமோஸ், சிக்கன் சமோசா, சிக்கன் சவர்மா, அதுக்கப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகார் நோன்பு கஞ்சி, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து கிர்னி ஜூஸுங்க. நம்ம வழக்கம் போல் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு பெருச்சம்பழத்தை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நோன்பு வந்து திறந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த மோமோஸ் வந்து ஹோம்மேடு தான், வீட்லேயே செஞ்சது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே வந்து அந்த ஸ்வீட் கார்ன்லாம் வச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சட்னியுமே வந்து நம்ம வீட்டில் செஞ்சது தான். அதுக்கப்புறம் சிக்கன் சமோசா. இந்த சிக்கன் சமோசாவே வீட்டில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் சமோசாலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சவர்மா. அந்த சிக்கன் சவர்மாலாம் உள்ள ஸ்டஃபிங்ஸ்லாம் வேறு லெவலுங்க. மைனஸ்லாம் அல்டிமேட்டாக போட்டு வேறு லெவலுங்க, எம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட் கஸ்டர்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இதுவுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா மாதுளை, அதுக்கப்புறம் அன்னாசி, டேட்ஸு இதெல்லாம் போட்டு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கிர்னி ஜூஸுங்க. நல்லா கூலிங்காக இருந்துச்சுங்க. நோன்பு திறந்தோட என்றைக்குமே அந்த கூலிங்காக அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கல, ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது. அடாடா வேறு லெவலில் இருக்குங்க, சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முகபத்கா சர்வத்தை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இது வந்து கராச்சி ஃபேமஸ்ஸு, அவங்களுக்கே தெரியும், ரூபான்ஸான்னு சொல்லுவாங்க. கராச்சியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்கு. அதுவுமே நம்ம வீட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அகார் மேலே உள்ள லேயர்லாம் வந்து வாட்டர்மெலான் ஃப்ளேவரில் நல்லா சப்ஜா சீட்லாம் போட்டு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கீழே உள்ள லேயர் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் வந்து ஊற்றியிருந்தாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அப்படியே அவ்வளோ சாஃப்டாக புட்டிங் மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஊர் நோன்பு கஞ்சி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவுமே டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதான் இன்றைக்கி நம்ம வந்து இஃப்தாருக்கு வந்து வச்சுக்கிட்ட திங்ஸு. நீங்கள் என்ன வச்சு நோன்பு திறந்தீங்க, இதை கமெண்ட் பாக்ஸில் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.